வங்கதேசம் காலி. அடுத்த டார்கெட் முகமது யூனுஸ் தானா? ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த அதே கதி இப்போ யூனுஸுக்கும் வரப்போகுது. அமெரிக்கா கூட இவரை காப்பாத்தாது. அது ஏன் தெரியுமா? வங்கதேசத்துல இப்ப நடக்கிற வன்முறை ஏதோ திடீர்னு நடந்தது இல்ல நண்பர்களே. இது ஒரு மிகச்சரியான ஸ்கெட்ச். முகமது யூனுஸ் இப்போதைக்கு ஒரு முகமூடி, அவ்வளவுதான். ஆனா பின்னால இருந்து ஆட்டுவிக்கிற சக்திகள் வேற. உஸ்மான் ஹாதி போன்றவர்கள் கொல்லப்பட்டது தற்செயல் இல்ல. அது ஒரு திட்டமிட்ட அதிகார ஆட்டம். இந்த கொலையை செஞ்சவங்க இந்தியா தப்பிச்சு போயிட்டதா சொல்றதெல்லாம் வெறும் கதை. மக்களோட கவனத்தை திசை திருப்ப நடக்கிற நாடகம் இது. உண்மையான அதிகாரம் இப்போ ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்போட கைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஊரு மக்களுக்கு இது ஏன் முக்கியம்னா, அண்டை நாட்டுல நடக்கிற இந்த தீவிரவாத மாற்றம் மொத்த தெற்காசியாவோட அமைதியையும் பாதிக்கும். மீடியாக்கள் மேல நடக்கிற தாக்குதல், குறிப்பா இங்கிலீஷ் மீடியாக்களை முடக்கிறது, இதெல்லாம் மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு செய்யப்படுது. இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி பாகிஸ்தான் பாணியில மக்களை திசை திருப்புறாங்க. எகிப்து, ஏமன்ல என்ன நடந்ததோ அதே உத்தி தான் இங்கேயும் நடக்குது. தெருக்களில் அதிகாரம் செலுத்துற அதே கும்பல் கூடிய சீக்கிரம் யூனுஸையே தூக்கி எறிய போகுது. அப்போ அமெரிக்கா வேடிக்கை தான் பார்க்கும். சிறுபான்மையினரோட பாதுகாப்பு இப்போ பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. அவங்களுக்காக பேச அங்க வலுவான தலைமை இல்ல. வங்கதேசம் ஒரு திட்டமிடப்பட்ட இஸ்லாமியமயமாக்கலை நோக்கி போயிட்டு இருக்கு. ராணுவம் இதை தடுக்குமா, இல்ல அவங்களும் இதுல சேருவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வங்கதேசத்துல ஜனநாயகம் திரும்புமா, இல்ல இன்னும் மோசமாகுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வங்கதேசம் காலி.